இன்றைக்கி தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். அஞ்சு முந்திரி பருப்பை 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும். ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு போட்ட பிறகு நல்லா வதக்கி விடணும். 2 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம், பொடியாக கட் பண்ணி. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், அதை அதோடு சேர்த்துடலாம். தேங்காய் போட்ட பிறகு கருகிரும் சீக்கிரம். அதனால் நம்ம சிம்மில் வச்சுட்டே தான் வதக்கி விடணும். தேங்காயில் இருக்க அந்த ஈரப்பதம் போனால் போதும். மிளகு போட்டு தேங்காய் சாதம் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மிளகு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிரும். அதுக்கப்புறம் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விடணும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு உப்பு தேங்காய் வதக்கும் போதே போட்டுறணும். அப்போ தான் சாதத்துலேயும் அது உப்பு சேர்ந்து வரும். நான் 1 கப்பு தேங்காய் துருவலுக்கு 2 கப்பு சாதம் எடுத்திருக்கேன். சாதம் 2 கப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். அதை சேர்த்துடலாம். அதோட தேங்காய் வதக்குனதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறிட்டே இருக்கணும். இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். மிளகு போட்டு செஞ்சுருக்கறனால இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.